ஹே எல்லாருக்கும் வணக்கம் 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 வணக்கம். ஸோ இன்றைக்கும் பரிதாபங்களில் தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். பரிதாபங்களில் என்னது இது? அஜய் ரகுபதி பாவங்கள். இது பிக் பாஸ் சம்மந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் லைக் ட்ரோலிங் விஜய் சேதுபதி. அவங்க விஜய் சேதுபதியோட ரொம்ப தீவிரமான ரசிகை. தீவிரமான ரசிகைன்னா அவங்களோட நடிப்புக்கு தான். அவ்வளோதான். ஆமா, கதையை கட்டுங்க. நானும் என்ன விஜய் சேதுபதி ரொமான்டிக் டின்னருக்கு போயிருந்தோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை கட்டு. அந்த அளவுக்கு நம்ம இன்னும் ஃபேமஸ் ஆகல. உங்களுக்கு பிடிக்காதானே? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். விஜய் பிடிக்கும், தனுஷ் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். ஆக்டிங் எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற எல்லா நடிகர்களும். ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அதை அவங்க ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபன்னாக தான் இருக்கும். நம்ம பரிதாபங்கள் தானே, அதாவது ரொம்ப அந்த உருவ கேலியெல்லாம் பண்ணாமல் நல்லா தான் பண்ணுவாங்க. சாண்ட்ரோ சாண்ட்ரோ எவ்வளவும் கோவமா இருக்கீங்களா? என்ன நேத்து நடந்ததை பத்தி சாண்ட்ரோ ஓகே பாரு 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 சொல்லுங்க சார். பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அது அப்படி பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், பண்ணாதீங்க, நல்லா இல்லன்னு சொல்றேன்ல சார். ஆனா உங்களுக்கு மனச ரொம்ப அநியாயமா இருக்கு சார் இதெல்லாம். ஏன் உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை மட்டும் கேட்க வேண்டியதானே? அவங்க என்னென்ன பண்றாங்க, நான் பண்றதெல்லாம் ஒவ்வொன்னும் அப்படியே லிஸ்ட் எடுத்துட்டு கையில பேப்பரோட வந்து கேக்குறீங்கல்ல, அப்ப உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் பண்றதையும் கேட்கணும்ல. அது எழுதி தர மாட்டாங்க. அந்த பேச்சு எழுதி தர மாட்டாங்க. எழுதி தரல ஒரு சங்கல விதிப்பேன்னு சொல்லுங்க. நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? எப்ப பார்த்தாலும் என்னைய மட்டும் நோன்றீங்க. நான் மட்டும் பைத்தியம், என்ன மட்டும் என்ன கேட்கணும். காரு காரு இங்க வாரு காரு. ஏன் இப்ப இவங்க சாண்ட்ரா I20 கேட்க வேண்டியது? இவங்களும் உங்க புருஷனை என்னென்ன பேச்சு பேசுறாங்க. குரூப்பா விளையாட மாட்டேன்னு குரூப்பா போய் விளையாடுறாங்க, அதை கேட்க மாட்டீங்க. ஏன் உங்க ஃப்ரெண்ட் நான் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. நான் நினைச்சிட்டே இருந்தேன் சாண்ட்ரோ I20 இல்ல, கரெக்டா அது சொல்லிச்சது. சொல்லிட்டாங்க அவங்க. அனுவோட உண்மையான சிரிப்பு வந்து ஆக்சுவலி எனக்கு இது விஜய் சேதுபதி மாதிரி இல்லை, இதுதான் நான் பாக்குறேன். பொண்ணு சாண்ட்ரான்னு வந்திருக்கு தானே, அந்த மலையாளி பொண்ணு, லவ் மேரேஜ் அந்த பொண்ணு. ஆமா, இது கரெக்டா பாரு மாதிரி இல்ல, அவன் மாறிடுது பாடிலங்க, ஏத்த மாதிரி மாத்திக்கிறான். செமையா இருக்கு. லாஸ்ட் வீடியோல வாய்ஸ் அப்படியே பண்றான். லாஸ்ட் வீடியோல நம்ம சிரிச்சுமே அப்படியே அப்படியா போலாம். உங்க ஹஸ்பண்ட் உங்களை பத்தி இல்லக்கா, நான் உங்களை பேசவே இல்ல. சார் சொல்லுங்க சார், நீங்க இது வந்து ஃபேராவே இல்ல சார். நாட் ஃபேர் சார். சரி, நாட் ஃபேர். என்னை மட்டும் எப்ப பார்த்தாலும் ஈஸி டார்கெட்டா போட்டு அடிச்சிடுறீங்க. அதே லிஸ்ட போட்டு இந்த பிள்ளை அடிங்க பாப்பா, இந்த பொம்பளை மேல கைய வைக்க முடியுமா உங்களால? முடியாது, பயப்படுவீங்க. போர் அடிக்குது, நான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். இன்னைக்கு முடிஞ்சிருச்சு, ஷோ முடிஞ்சிருச்சு. நான் எனக்கு பாத்ரூம் பேசுறது பட்டனை கழட்டி எனக்கு பாசா நின்னல்ல, அப்புறம் என்ன பண்றது? பேசுறது ஏன் போயிட்டு இருக்கேன் கதை. ஏன் அவங்க பேசினப்ப நீங்க கேட்டிங்களா? அவங்க பேசினதை கேட்கல இல்ல சார். என்ன பேசுறது எதுக்கு சார் சொல்லணும் உங்களுக்கு? கேக்குறேன். நாளைக்கு முக்கியமா போகணும். நாளைக்கு வந்து நான் வேற மாதிரி பேசுறேன். இப்பவே நீங்க விஜய் சேதுபதி மாதிரி பேசல, நாளைக்கு வந்து எப்படி ரகுவரன் வாய்ஸ்ல பேச போறீங்களா? முடியாது. என்ன கேள்வி என்ன கேட்கலாம்னு என்ன கதை? நாளைக்கு வரும். பேரு சொல்லிட்டா விஜய் சேதுபதி. இப்ப கேட்டீங்களா? வந்துருச்சு, சிரிச்சுட்டாங்க நினைக்கிறேன். அவங்க சிரிச்சுட்டாங்க, பேரு வந்துருச்சு. நாய் கத்துது பாரு, அந்த கேஸ எழுப்பி விடுங்கப்பா. ஆனாவும் தூங்கிக்கிட்டே இருக்காப்ல. நாய் இல்லையா? கான்ஃபிடன்ட் இருக்கு, நான் போயிட்டு திருப்பி வருவேன். சார் சார் சார், எதுவும் இந்தியன் ஆர்மியா எதுவும் போருக்கு போறாரா?
ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு பிரியாத அந்த பிரிவை தாங்க முடியாம அப்படியா வேற நாட்டுக்கு வேலைக்கு போறாரா? எலிமினேஷன் ரவுண்ட்ல 2 பேரும் கார் ஏத்தி போயிட்டு வருவாங்க. டிவி ஷோ தானே? டிவி ஷோலாம் நீங்க எலிமினேட் ஆனா வெளியில போய் இருக்க போறீங்க அவ்வளவுதானே. நம்ம ஊருக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கே நம்ம இந்த ஒப்பாரி வைக்குது. இது வேற எதுக்கு அழுகுறது? இந்த அளவு அழுக கூடாது. வேற எதுக்கு தான் இந்த அளவு அழுகணும்? இது மாரடிக்கலாம் கூடாது. இதெல்லாம் வந்து இங்க பாருங்க சொல்றீங்க. இதெல்லாம் நம்ம ஊர் பழக்கம் கிடையாது. இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல அழுக மாட்டாங்க. இது தேவையில்ல. இது டிவி ஷோவுக்கு இந்த அழுக தேவையில்லை. அதான் இருக்கு இம்மா புரியுது. இங்க பாரு கார் விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. காரை ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து காரை ஏறி வெளியே போற மாதிரி போயிட்டு வந்துருவேன் நான் காருக்கு போயிட்டு வந்துருவேன் நானு. பத்தியா இல்லையா அஞ்சாம் கிளாஸ் டியூஷனுக்கு எங்க அம்மா சேர்த்துட்டு போறப்ப அப்படி அழுனேன். அதுக்கப்புறம் நான் இப்படி அழுகிறேன். தேவையில்லாத அழுக. நீ போங்க. சென்டிமெண்ட் உள்ள வர என்ன வேலாம் ஆடியன்ஸ் இங்க பாருங்க அக்கா வருவாங்கக்கா. இந்த வந்துட்டார் வந்துவாரு பாருங்க. இப்ப அவர் வர வந்துட்டா பாருங்க. நானும் எத்தனையோ சினிமால பாத்திருக்கேன். எத்தனையோ பேர் மயக்க போட்டு பாத்திருக்கேன். திங்கின்னு மயக்கப்பட்டு இன்னைக்கு பாருங்க அவ்வளவுதான். அவ கேட்க மாட்டீங்களா? இல்ல நான் கேட்க மாட்டேன். மயங்கெல்லாம் விட்டுருவேன் நான். ஏன்னா அழுவே மயக்கம் போட்டுருவேன். நான் முறுக்க ஆரம்பிச்சேன். ஷோவே நல்லா இல்ல. ஆனா இவர் முறுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க எல்லார்ட்டையும் வம்புலுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஆடியன்ஸுங்க. ஆடியன்ஸ்ங்கடா வேலை. ஆடியன்ஸ் தான் டிவில ஷோ பார்த்தோமா, வீட்ல சண்டே போட்டோமா, சோத தரமா படு தூங்கணுமா இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க? இல்ல சும்மா போ. சார் பாருங்க சார். அடுத்து ஸ்கூல் டாஸ்க் வச்சு எல்லாத்தையும் சேவ் பண்ணி விடுங்க சார். நீங்க வந்து எல்லாரும் நீங்க மட்டும் இங்க இல்ல, எல்லாருமே இங்க இருக்கோம். சுத்தி எல்லாரும் இருக்கோங்கிறது தெரியாம நீங்க பாட்டுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணாதீங்க. இது தப்பு. டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ற வச்சுக்காதீங்க. எங்க மாமா எல்லாம் வந்து ரொம்ப கோபக்காரர். நான் அந்த விஷயத்தை கண்ணே பண்ண உடனே அவர் என்ன பண்ணிட்டார், டைரக்டா சொல்லிட்டார். என்னங்க டொமஸ்டிக் வயலன்ஸ்? நீங்க தான் கத்துற அந்த கத்துறாங்க. ஒய்ஃப் கத்து தாங்க முடியலங்க. குழந்தைங்க இருக்கு. மென்டல் டிராமா நீங்க சொல்றது எத்தனை மணிக்கு நடந்துச்சு? அவர் 10 மணி இருக்கும். 12 மணியா? 10 மணிக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிட்டு அது எங்க வீட்ல கத்தல. டிவி பைபாஸா பைபாஸ்ல ஒரு ஓகே ஆமா சார். போலீஸ் சொல்லிட்டேன் நானு. போலீஸ் சொல்லிட்டியா? வந்துட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க அங்க கன்வே பண்ணுங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? போய் இத போய் கம்ப்ளைன்ட் பண்ணி சொல்லிருக்க. அந்த பொம்பளை கத்தல அப்படி வந்து அது எப்படி டிவில கத்துறாங்க? அம்மா சத்தியமா அவங்க தாங்க கத்துனாங்க. இல்ல உங்களுக்கு வேணா அடி உமன் பீட்டர் இவன் வந்து. ஏங்க அவன் கிடையாதுங்க. ஒரு கொடூரன். நான் பாட் ஸ்டார்ல போட்டு காட்டுறேன் சார். அது ஒரு ஷோ பைபாஸ்னு. அதுல நான் புருஷன் வந்து எலிமினேட் ஆயிடுவாரோ அப்படின்ற பட்சத்துல ஒரு வைஃப் எழுதுன கதறல் சார். கதறலா? உண்மையா? உண்மை சார். உங்க வீட்ல பாக்குறீங்களா பைபாஸ்? இல்ல பாக்கலாம். நீ வந்து பாக்க ஆரம்பிங்க. வாழ்க்கை நல்லா இருக்கு சார். போய் பாருங்க சார். பாக்க சந்தோஷமா பாருங்க சார். உங்களுக்கு எப்பெல்லாம் சிகரெட் அடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சிகரெட்டுக்கு பதிலா இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க. இருக்கு தம் அடிச்சு நோட்டா பாவீங்க மாதிரி சுகர் வந்து சாப்பிடணும் நானு. அதான் என்ன இல்ல மண்டையில போட்டு கேன்சர் பண்ண யோசிச்சுட்டு இருக்காங்க. நினைக்கிறாங்க பப்ளிக் தான். டேய் ஒரு 10-15 சிகரெட் பிச்சு போட்டுருக்க. என்னாச்சு? மண்டைக்குள்ள போட்டு ஒரு கசம் ஒரே ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா லோன் எதுவும் வாங்கிட்டியா? லோன் வாங்கல. புரிஞ்சு போச்சு. எனக்கு வீட்டுல பிரச்சனை. ஒய்ஃப் இல்ல இருக்கிறதாண்டா இருக்காவே எனக்கு தெரியல. ஒய்ஃப்லாம் அப்பலாம் அது ஒரு மாதிரி போயிருக்கா. விடு. என்னன்னா பைபாஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. கோபி எனக்கு வந்து சைக்காலஜிக்கலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. என்னடா டிஸ்டர்ப் ஆகுது? எனக்கு கோபி ஒரு காரு இருக்கு. காரு வந்து இரிட்டேட்டா இருக்கு மாதிரி இருக்கு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போட்டு அடிச்சாங்க. ஒரு ஜாலியா சரி போக்கே அப்படின்னு போயிட்டு இருந்தது. கண்ணல அடிச்சு வீங்க வச்சுக்கிட்டு. ஐயோ ஆமா நான் பார்த்தேன். வீங்கிட்டு அப்படின்னு தெரியுது. அத உட்கார்ந்துட்டு க்ளோஸ் அப்ல கேமரால காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன்டா காட்டுறீங்க? அடிப்பட்ட நம்ம என்ன செய்வோம்? போய் ஹெல்ப் பண்ணுவோம். என்னங்க உட்காருங்க, என்னங்க ஏதுங்க அப்படின்னு சொல்லி பேசுவோம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க விளையாடுங்க அப்படின்னு. இவங்க விளையாடுறாங்க. அப்போ என்னது, ஒருத்தன் செத்தா கூட ஒருத்தன் அழுகுறான். சொசைட்டியை இது பண்ற மாதிரி லைட் அப்படிதான் இருக்கு. நானும் பார்த்தேன் அந்த ஷோ. எப்படி இன்னொன்னு அந்த புள்ள அடிபட்டதை இவங்க எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. என்ஜாய் பண்ற மாதிரி அடிபட்டேன் நல்லா இருக்குன்னு ஏன்டா அப்படி யோசிக்கிறீங்க? இவ்வளவு வரமா வருது நமக்கு, ஏன் அப்படி யோசிக்கிறோம்? இது தப்பாச்சு அப்படின்னு மென்னுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு எனக்கு. இது இந்த சொல்லுவாங்க இந்த டார்க் இது மாதிரி எல்லாம் ஏரியா இருக்கலாமா, அங்கெல்லாம் வந்து அடுத்தவங்க பணத்தை கொடுத்து டார்ச்சர் பண்றது எப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளை பத்தி டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பண்றாங்க, ஓட்டு போடுறாங்க. எவன் ஓட்டு போடுறான்? எல்லாருமே திட்டுறீங்க, அப்ப எவனா ஓட்டு போடுறீங்க? அப்ப என்னது அந்த பிள்ளை தானே ஓட்டு போடுற
போடுற மாதிரி போட்டு திட்டவும் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ஜாய் பண்றீங்களா? அப்படின்னா சைக்கோயிக்கான பிஹேவியர் உள்ள சொசைட்டி இருக்கு. கரெக்ட். இந்த சொசைட்டில நம்ம எப்படி வாழ போறோம் தெரியல. சரி மாப்ள, வேலைக்கு போலையா? வேலைக்கு போல. இதை உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க. ஆமா, இது தேவை. இது ஒரு வேலை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க. போடா உங்களை வேலையை பாடுற போடா. இல்ல போட இத உட்காந்து 30 சிகரெட் அடிச்சு யோசிச்சிருக்கான் பாரு சாயந்தரம் பூரா. பாக்காத. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா அப்ப பாரு. பார்த்தா டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகலாம். பாக்காத. பாக்கணும் போல இருக்கு. அப்ப பாரு. பார்த்தா டக்கு வேணும்னா பாரு, இல்ல மூடிக்கிட்டு வீட்டுல படுத்துங்க. பாக்காதங்கிற அப்புறம் பாத்துக்கிட்டு வந்து நம்மகிட்டே பேசுறேன். சார், அதான் நான் கேக்குறேன்ல, ஜெயிலுக்கு நீங்க என்ன பண்ணி இருந்தா போயிருப்பீங்க? சார் தப்பு பண்ணி தான் போயிருப்பேன் சார். இல்லங்க, நான் புரியுதா இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறது புரியுதா இல்லையா? புரியுது சார். நீங்க இல்லமா அப்படிலாம் பேசக்கூடாது. இல்ல தப்பு பண்ணியிருந்தா நான் போயிருக்க போறேன் சார். பண்ணி இருந்தா நீங்க உள்ள போயிருப்பீங்கன்னு சொல்லுங்க. அது சொல்ற வரைக்கும் நான் இங்க போக மாட்டேன். கீழே உட்கார போறேன். உட்காருங்க சார். உட்காருங்க சார். இது வேற மாதிரி இருக்குது. இல்ல சார், நான் இல்ல சார், ஜெயிலுக்கு தப்பு பண்ண வேணும் சார். இல்ல பேசுங்க சார். இல்ல பேசுங்க சார். அப்படிதான் சார் பேசுறேன் சார். நானும் உங்ககிட்ட தான் பேசுறேன். பேசினா அப்புறம் எதுக்கு சார் பின்னாடி திரும்பி பேசுவா சார்? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. கிவ்யா சார், நான் கேட்டது யோசிச்சீங்களா? இல்ல சார், யோசிக்க. அப்ப உட்காருங்க. இல்ல வேணாங்க, உட்காருங்க. உட்காரலாம் முடியாது சார். உட்காருங்க, பரவாயில்ல. உட்கார முடியாது சார், கால் வலிக்குது. உட்கார்ந்தா கால் சொல்லக்கூடாது. உட்காருங்க. இல்ல சார், எனக்கு உட்கார்ந்து தோணுது. உட்காருங்க. உட்காரு. பார்த்துட்டே இருக்க டென்ஷன் எதுக்கு? உட்காரு. ஐதீன், உங்ககிட்ட இப்போ ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து வெளியில தான், இங்க கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல கிடையாது. அதை நீங்க வந்து வச்சுக்கோங்க. பேசுங்க பேசுங்க பேசவும் சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? இல்ல சார், சார் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இல்ல நான் பேசுறேன் சார். இல்ல பேசவே இல்லங்கறீங்க. பேச பேசிட்டே இருக்கங்கறீங்க. இல்ல சார், பிரச்சனை பண்ணாம பிரச்சனை பண்ணங்கறீங்க. இல்ல நான் பேச கேட்டு முடிச்சீங்க சார். கேளுங்க. நான் அப்படினு சொல்றீங்க டேப் பண்ணுங்கங்க அத பண்ணுங்கறீங்க. நான் சண்டைக்கு போக மாட்டேன்றனால அப்புறம் ஆளெல்லாம் இல்ல நீங்க பண்றேன்னு சொல்றீங்க. ஏப்பா ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க. அது வந்து இப்படி சொல்றீங்க. ஒரு சேர் கொடுங்க. எனக்கு சேர் கொடுங்க. பிளாஸ்டிக் சேர் கொடுங்க. உட்கார்ந்துட்டு என்ன வேணா பண்ணு. நான் பேசிட்டே இருப்பேன். என்னன்னா இப்ப வந்து பேசிட்டு பண்ணுங்கறாங்க. அத பண்ணுங்கறாங்க. பண்ணானே இவரே கேள்வி கேட்பாங்க. அதே பதிலும் சொல்லுவாங்க. இவரே கேள்வி கேட்பாங்க. அப்புறம் இவரே வந்து இது பண்ணலாமா? கிஃப்ட் பத்தி வந்து என்ன வேணா பண்ணுவாங்க. நாங்க பாத்துட்டு இருக்கணும். அது அப்படிதான் ரொம்ப இது பண்றான். நாளைக்கு நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சார் அடுத்த வாரம் சார் நான் நாளைக்கு மீட் பண்றேன். பாய். போங்க போயிட்டாரா? சார் மட்டும் 30 தான் சொல்லிருக்கான். நாளைக்கு பாப்போம். கட் பண்ணியாச்சா? டேய் எவன்டா ஷோ நடத்துறவன்? டேய் அவன் என் ஃப்ரெண்டே. அவனை கூட்டு வராதீங்க எத்தனை வாட்டிடா சொன்னேன். அவனை கண்டெஸ்டன்ட மதிக்க மாட்டான்டா அவன். அவன் பாரு திருப்பி பேசுறான்டா அவன். டேய் இந்த பண்ணி தொலைடா போ. இது வந்து உபரி வந்து நான் தள்ளி விட்டது கூட பரவாயில்ல. அது வந்து ஏதோ தெரியாம தள்ளி விட்டான். பட் அவன் ஷூ காலால மிதிச்சது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிட்டான். நான் தான் தெரியாம நான் முதிக்க தான் வந்தேன். ஆனா அப்புறம் கண்ட்ரோல் பண்ணேன். பட் நான் மிதிச்சேன். ஆமா நான் மிதிச்சேன் அப்படின்னு என்கிட்ட ஒத்துக்கிட்டதை யாருமே கேட்க மாட்டாங்க. என்னடா பண்ணுங்கறப்ப என்ன மூஞ்ச சொல்ல இவன் இல்லங்கற மாதிரி என்ன பண்றாங்க? பார்த்தோம்டா எல்லாரும். உபரி பாஸ் இல்ல பாஸ். எனக்கு ஓ பேரடா உபரி. அத ஏன்டா அதையே வந்து நான் இல்ல உபரி என்ன பாக்குறா? ஐயோ சவுண்ட கட் பண்ணி டிவில பார்த்தானா இவன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா வேற மாதிரி ஆயிருமே. இவன் குடுக்குற ரியாக்ஷன் பார்த்தா இவன் உண்மையிலேயே பண்ணிருக்க மாட்டான் போலயே. பண்ணல. இல்ல அவன் இல்ல நான் சத்தியமா பண்ணல. நீ முதிச்சிருக்க மாட்டான். நான் உண்மையிலேயே பண்ணல. இல்ல பரவாயில்ல. இல்ல நான் என்ன தள்ளி விட்ட நீ? இல்ல நான் வேணும்னு பண்ணல. வேணும்னு பண்ணா புரியல எனக்கு. சத்தியமா நான் பேசிருக்கேன்டா. ஏன் மூஞ்ச என்னடா வேணும்னு பண்ணல. என்னங்க மூஞ்ச மட்டும் உடனே வச்சிருக்கீங்க? எனக்கு புரியல என்னன்னு. தள்ளி விட்டு. Oh my god. He's nailing it literally. ஆமா. ஏன்னா அந்த ஆள் பாக்குற மாதிரி தான் இருக்கு. ஆமா, அந்த இமேஜ் கொண்டு வந்துடுறாங்க முன்னாடி. நல்லா நடிக்கிறாப்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு அழுவாங்க இல்ல? சரி. அவன் பேரு தான் உபரிதான் அவன் பேரு. அது ஏன்டா ரொம்ப ஷாக்கா பாக்குறேன். இப்போ நான் தள்ளி விட்டேன். ஆமா வேணும்னு நான் தள்ளி விடல. என்னடா அது சூழ்நிலை எப்படி தள்ளி விட மாதிரி? இல்லடா நான் சத்தியமா வேணும்னு தள்ளி விடல. என்ன நான் வேணும்னு குத்தல. நல்லா இருக்கா? என்ன பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சொல்ல கியூட்டா இருக்கு. கியூட்டா இருக்கா? யாரு பார்க்க சொன்னா நீங்க பார்க்கலன்னா போங்க. எனக்கு பிரச்சனை இல்ல. கோயம்பேடு பஸ் பிடிச்சா எப்படி போவீங்க? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா வெப்பள்ளி பக்கத்துல போயிட்டு வெப்பள்ளியில ஒருத்தி நிக்கணும். அங்க இருந்து குட்டி குட்டி காரா வரும். குட்டி குட்டி வண்டி வரும். குட்டி குட்டியா வருமே. குட்டி குட்டியா வரும்னா பஸ்ஸா? குட்டியா வருமே. குட்டியா இப்படி வரும்ல. குட்டியா வருமே. கச்சா வரும்னா என்னது வரும்? குட்டியா வரும். அதுல எல்லாரும் ஏறி போவாங்க. ஆட்டோ 10 பேர் போவாங்க. 5 பேர் 10 பேர் போனா அதுல தான் போகணும்.
தெரியல இங்க போத்தீங்க தெரியல போய் இருக்கீங்க நீங்க ஒன்ன மாதிரி பண்ணுவோம் போப்பா ஒன்ன பண்ணுப்பா சும்மா போட்டு ஜனலே நல்ல பண்ண பா தெரிஞ்சுக்க ஒரு சூரியன் ஒரு சந்திரன் ஒரே தென்னியா அது கூட்டா போய் நாசம் போற 1 லட்சம் பேர் இருக்கு அந்த நாட்டுல பாத்துக்க வேற மாதிரி பாத்துக்கிறீங்க நான் வர்றேன். இவ திருந்த மாட்டா போல இருக்கு இவ திருந்த மாட்டாங்க நான் இப்போ என்னோட மனப்பாட பாடலாம் படிச்சுட்டேன் சார் அண்ட் நான் ஆல்சோ என்னோட ஹோம்வொர்க்ஸ் எல்லாமே முடிச்சிட்டேன் நான் போலாமா நீ ரொம்ப கியூட்டா பேசுற கியூட்டா இருக்கேனா நீங்க சிஜேவா சொல்றீங்களா இல்ல வாடனா சொல்றீங்களா வாடனா சொல்றீங்களா ஓகே சிஜேவாவும் சொல்லுவேன் சிஜேவாவும் சொல்றீங்களா ரொம்ப இது பண்றானே வாங்க சார் போங்க நல்லதுக்கு இல்ல எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல கூல் தான் சொன்னாங்க இது கலாண்டா மாதிரி பேசிக்கிறீங்க என்ன பூரா இரிட்டேட் ஆகுது பண்ணாதீங்க போங்க சார் சும்மா வெளியே உள்ள வந்து பேசிக்கிறீங்க போய் அந்த பக்கம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிட்டியா இல்ல நீ சார் நீங்க இந்த அக்கறையா கேக்குறது வாடனா கேக்குறியா இல்ல சிஜேவா கேக்குறியா சிஜேவா கேக்குறேன் சிஜேவா கேக்குறியா வாடனாவும் சொல்லுவேன் ஓ ஓகே சார் பிள்ளைகிட்ட சொல்லி புரிய வையா +1 +2 ஸ்டூடெண்டா தான் நடக்க சொன்னாங்க சரி அது 5ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி பண்ணுது நல்லா அது 2ஆம் கிளாஸ் பிள்ளை மாதிரி தான் பண்ணும் கம்மி பண்ணுங்க தலை வலிக்குது எரிச்சல் ஆகுது இது நீ இப்போ பெல்ட் அட்ஜஸ்ட் பண்றது வாடனா பண்றீங்களா இல்ல சிஜேவா பண்றீங்களா +1 +2 ஸ்டூடெண்ட்னு சொன்னாங்க ஆமா நீ பண்றதுக்கு +1 +2க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா கியூட்டா இல்லையா கியூட் ஏற்கனவே எரிச்சல்ல இருக்காங்க மேற்கொண்டு கியூட்னஸ் ஓவர்லோட் பண்ணி இது என்னடா இது பாவாடை இல்லாத கைலி லுங்கி பெண்களை அடிக்க கூடாது செய்யற பாவாடை இல்லாதனால கையில லுங்கி ஐயோ பாவாடை இல்லாதனால கூட்டி நீங்க எஃப்டியா சாரி உடனே கேக்குறீங்களா கேக்குறீங்களா அதெல்லாம் செஞ்சுட்டு உடனே அழுக ஆரம்பிச்சிடும் கேள்வி கேட்டா யாராவது நம்ம டாக்டர் பால் மாணிக்கத்தெல்லாம் கூட்டு வந்துட்டீங்க அவரை போவார் ஒயில்காடா அது கிரஜனா சேவ் பண்ணி கண்ணாடி போட்டு அப்படியே இருப்பாங்க நான் அவரு நினைச்சிட்டேன் ஆக்சுவலி அந்த வியானாவோட கொஞ்சம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கணும் அந்த அம்மா தான் அதுல இருக்கிறதுலயே டிராமா இது ஃபுல்லா அந்த பொண்ணு தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் கொச்சி நீங்க ஏன் இப்படி பண்றீங்க செமையா இருந்துச்சு எல்லாருமே 3 பேர் கோபி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஆமா கோபியோட ஆக்டிங் அப்பா அந்த சப்ரி பண்ணது ஐ வாஸ் லைக் ஆக்சுவலி லுக்கிங் அட் சப்ரி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இட் டிடன்ட் ஃபீல் லைக் கோபி அப்சர்வ் பண்ணிருக்காங்க எப்படி அப்படி அதுக்கப்புறம் அந்த ஆள் அழுவாங்க ஒரு மாதிரி நான் நினைச்சேன் அது வரப்போகுதுன்னு அதுல அழுவாங்க தெரியுமா ஆமா தப்பா பாரு அந்த மாதிரி உட்காந்து அழுதான்னு சொன்னாங்க பார்த்தேன்னு நினைக்கிறேன் ஆமா நம்ம ட்ரோல் பண்ணிருந்தோம்ல ஆனா அது தூக்கிட்டாங்க இல்லையா ஆமா ஆமா நிறைய ரியாக்ட் பண்ணிருந்தோம் பிக் பாஸ் ட்ரோல் வந்து அந்த ரியாக்ட் பண்ண சேனல்ல இருந்து நிறைய பேர் கேட்டுங்க எதுக்கு வீடியோ போடல போட்டதெல்லாம் டிலீட் பண்ண நிறைய வீடியோ எடுத்திருந்தாங்க அதை எடுத்து முடிச்சிட்டு நாங்க இது பண்றதுக்குள்ள எடிட் பண்றதுக்குள்ள அவங்க சேனல்ல வீடியோஸ் வந்து எடுத்துடுறாங்க So okay, நல்லா இருந்துச்சு. Yes, nice acting. Next video பார்க்கலாம். Bye. பார்த்தாலே நான் காணு குண்டான கண்ணாலே குத்தாம குத்தாதே நீ என்ன தந்தாலும் பத்தாதடி ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன் உன் முன்னே எங்கிட்டு நிற்காதடி